ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்னென்னா ஒரு சர்வதேச செய்தி பார்க்க போகிறோம். பரபரப்பான செய்தி. நேபாளை தொடர்ந்து ஃப்ரான்ஸில் மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு. மக்கள்லாம் தெருவுக்கு வந்து தீ வச்சுருக்காங்க. பிரதமர் அதாவது அதிபர் மேக்ரோனோட அலுவலகம் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. கண்ணீர் புகை கொண்டு நாடே வந்து அல்லோலப்பட்டு இருக்கு. இது என்னடா பிரச்சனை? இப்போ தான் நேபாளில் ஆரம்பித்தா இப்படி ஒவ்வொரு நாட்டிலேயே புரட்சி வெடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அடுத்தடுத்து வெடிக்க போகுது, இன்னும் சில நாடுகளே வெடிக்க போகுது. அதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பித்ததோடைய நோக்கமே என்னென்னா, பாமரர்களுக்கும் இப்போ சர்வதேச அரசியல் பற்றி தெரியாதவர்களுக்கும் எளிமையாக சர்வதேச அரசியலை சொல்லணும் அப்படின்றக்காக தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ அதோடைய வெற்றி நம்ம இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் விவகாரத்தை பற்றி நம்ம 5 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இப்போ சேனல்காரெல்லாம் காப்பி அடித்து அதை உட்காந்து, நான் பெரிய சேனல் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை விட பெரிய சேனலில் நான் தலைமை பொறுப்பில் இருந்தவன். ஸோ அதனால் அப்படி சொல்ல மாட்டேன். இவர்கள் அப்படியே, அதாவது நேபாள் கலவரத்தை பற்றி இப்போ எல்லா பேப்பர் டிவியில் எல்லாத்துலேயும் தான் நியூஸ் வந்தது. ஆனால் நம்ம எடுத்த ஆங்கிளை இவங்க பூரா காப்பி அடித்து எடுத்துருக்கிறது நமக்கு பெரிய ஒரு வெற்றியாக நம்ம பார்க்குறோம், சந்தோஷமாக பார்க்குறோம். அதுக்கான ஆதாரம் தான் இது. ஏன்னா 5 நாளைக்கு முன்னாடி நான் போட்டது இது. அதுக்கப்புறம் இவங்க வச்சுருக்க டைட்டில் பாருங்கள். எதுக்குள்ளே கலவரத்தை போட்டிருந்தா இவனுக்கு செய்தி, நம்ம சொன்ன விஷயத்தை எடுத்து போடும்போது நமக்கு வெற்றி அப்படின்னு பார்க்குறோம். சரி, ரைட், ஓகே. இப்போ ஃப்ரான்ஸ் விவகாரத்துக்கு போகலாம். அந்த ஃப்ரான்ஸ் விவகாரத்தை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விழாவாரியாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ கட்டாயம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதுதான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு. அப்போது நம்ம என்ன பேசியிருக்கோமோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரான்ஸில் இந்த கலவரம் எதற்காக நடக்கிறது, என்ன பிரச்சனை அப்படின்றத டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். ஃப்ரான்ஸில் வந்து முதல்கட்ட தேர்தல் முடிந்தது. இந்த முதல்கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா அங்கே 3 கட்சி இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். புரிந்தவங்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை, புதியவர்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இந்த மேக்ரோனோட கட்சி அப்படின்னா, நம்ம கமலஹாசன் ஆரம்பித்தார் இல்லையா மையம்னு, இது எதை பார்த்து ஆரம்பிக்கப்பட்டது? கமலஹாசன் எதை பார்த்து மையம்னு ஆரம்பித்தார்னா, இந்த இமானுவேல் மேக்ரோனுடைய கட்சி மையம்ன்ற கட்சியை பார்த்து தான் அவர் ஆரம்பித்தார். அதாவது எப்படின்னா, இடதுசாரியும் இல்லையா வலதுசாரியும் இல்லையா மையமாக போவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து அந்த லூசு மக்கள், ஃப்ரான்ஸ் மக்கள் பாருங்கள் எவ்வளோ இதாக இருப்பாங்கன்னு. ஒரு வளர்ந்த நாட்டு மக்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் வலதுசாரிக்கும் போட்டு பார்த்துட்டான், ஃபெயிலியர், இடதுசாரியும் ஏமாத்துறான் அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுசாக இந்த மேக்ரோன் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் மேக்ரோனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா மையம்னு புதுசாக ஒரு கான்செப்டை, ஒரு வடையை சுட்டு அப்படி சுற்றுன்னு சுற்றி கொண்டாந்து பூவை சுற்றி விட்டாப்புல ஃப்ரெஞ்சு மக்களுக்கு. உடனே அவர்கள் போட்டாங்க. இப்போ பெரிய மெஜாரிட்டியில் பயங்கர மாபெரும் வெற்றி. வலதுசாரிகள் ஒளிஞ்சே போயிட்டான், இடதுசாரியும் காணாமல் போயிட்டான்ற ரேஞ்சுக்கு போச்சு. அதற்கு அடுத்து போன தேர்தலில் பார்த்திங்கன்னா மக்கள் குழப்பம் அடைஞ்சு அது இதையும் போட்டு குழப்பி போட்டு விட்டாங்க. கடைசியில் கூட்டணி ஆட்சி தான் வந்தது. அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் யார்? மேக்ரோன்னு. பிரதமராக அவர் கட்சி சார்பிலே கூட்டணி அமைத்து தான் போட்டாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசுலாம் கிடையாது, 50களில் தான் இருக்குது. அது பேர் வந்து என்னென்னா எலிசபெத் பான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அம்மாவதிக்கு பிரதமராக போட்டு அப்படி ஓட்டுறாரு. ஓட்டும்போது என்னென்னா, இதே மாதிரி நம்ம ஊரில் மோடி அரசாங்கத்தினால எவ்வளோ துன்பம் துயரத்துக்கு வேலை பார்க்குறவன், படித்தவர்கள், டேக்ஸ் கட்டுறவன் எவ்வளோ பிரச்சனை ஆளானானோ இதே பிரச்சனை தான் அங்கேயும். பென்ஷன் கட்டு, அது கட்டு, இது கட்டுன்னு மக்கள்கிட்ட வந்து வேலைவாய்ப்பின்மை. அதே மாதிரி இந்த குடியேறிகள், வந்தேரிகள் இருக்காங்க, வந்தேரிகள் அவர்களை போட்டு சாத்தி அடித்து இவன் நல்லா இருக்கான், ரைட்டா, அவன் ஊர்க்காரனை நாசப்படுத்தி விட்டான். இப்படின்ற பிரச்சனையில் என்ன பண்ணான்னா, மேக்ரோன் மேலே கடுப்பில் இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, மேக்ரோன் வந்து மையம்னு ஆரம்பித்தது. இந்த கமலஹாசன் அதே ஸ்டைல். இப்போ இங்கே கமலஹாசனை பார்க்குறீங்களே, இதுதான் ஒரு ஜெராக்ஸ் தான், மேக்ரோனோட ஜெராக்ஸ் தான் கமலஹாசன். புரியாத விஷயத்துக்கெல்லாம் கருத்து சொல்கிறது, புரியாமல் பேசுகிறது. ஏன்னா பெரிய எங்கேயோ எதையோ தாண்டி பேசுகிறது. ஆனால் லோக்கல் மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா வாய் திறக்கவே மாட்டாங்க. நீ ஈழத்தமிழர் விவகாரத்தில் கமலஹாசன் ஏதாவது கருத்து கேளுங்க சொல்ல மாட்டார். அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனையில் அமெரிக்கா அப்படி பண்ணுது, இஸ்ரேல் வந்து இவ்வளோ கொடூரங்களை பண்ணுதேன்னு பார்த்தீங்க, அதுக்கும் கமலஹாசனுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர்கள்லாம் அமெரிக்க அடிமைகள். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் மக்கள் அதிருப்தி காலாகி லோக்கல் மக்களும் பென்ஷனில் கை வச்சுட்டான், டேக்ஸில் கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி மேக்ரோன் மேலே கொலகாண்டில் இருந்தாங்க. கொலகாண்டில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஏற்கனவே மைனாரிட்டி ஆட்சி தான் போயிட்டுருக்கோன்னே ரொம்ப நெருக்கடி வருது மேக்ரோனுக்கு. வந்தவொடனே என்ன பண்ணிட்டாருன்னா, எலிசபெத் பான் மேலே தலையில் போட்டு, அந்த அம்மா தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகுனா, அதை விலக்கிட்டு என்ன பண்ணிட்டாப்புல, ஒரு நல்ல ஆளை போட்டிருந்தா பரவாயில்ல, யாரை போடுறாங்க அப்படின்னா ஓரினை சேர்க்கையாளனை தூக்கி பிரதமராக போடுறாங்க. யார்? மேக்ரோன்னு. உலகத்தின் முதல் ஓரின சேர்க்கையாளர் ஒருத்தர் பிரதமராக இருக்காருன்னா அது ஃப்ரான்ஸில் தான். அந்த பையனுக்கு வெறும் 35 வயசு தான் ஆகுது, ரைட்டா. அவன் பேர் என்னென்னா அட்டல்.
சரியா? அவன் பேர் என்ன, கேப்ரியல் அட்டல். கேப்ரியல் அட்டல்ன்ற 35 வயது பையனை தூக்கி அவர் ஏற்கனவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லாருமே இந்த எல்ஜிபிடி சப்போர்ட்டாக அமெரிக்கா ஃப்ரான்ஸ்லாம் போய் அங்கே பிள்ளைங்கள்லாம் தாய்மார்கள் குடும்பத்தில் உள்ளவெல்லாம் பதறி வயிற்றில் புளியை கரைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எல்ஜிபிடி ஆதரிக்கக்கூடிய இந்த இப்போ ஜனாதிபதி அதிபர் என்ன பண்ணுறாப்புல மேக்ரோன்னு ஒரு எல்ஜிபிடியை சேர்ந்தவனையே தூக்கி பிரதமராக போகிறார். வயசு 35. இதுக்கு ஏற்கனவே வந்து இந்த இளைஞர்களை பூரா, அதாவது வளர்ந்து வரும் குழந்தைகளை மனமாற்றம் செய்து அவர்களை எல்ஜிபிடியாக மாற்றுறதுக்கான முயற்சியை எடுக்கிற மேக்ரான் என்ன பண்ணுறாப்புல மறைமுகமாக அந்த மக்களே மண்டைய கல்வி அவங்களுக்கே தெரியாமல் இந்த எல்ஜிபிடி தம்பி இருக்காங்க 35 வயசில் இப்போ பிரதமராக போட்டிருக்காங்கல்ல அட்டல், இவனை தூக்கி என்ன பண்ணுறான்னா இளைஞர்கள் மற்றும் கல்வித்துறை அமைச்சராக எங்கே தூக்கி போடுறான் பாருங்கள். இப்போ போட்டு அப்படியே அவர்கள் சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்கான பாடத்திட்டத்தில் அதில் இதில் இந்த எல்ஜிபிடிக்குன்றது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி புகுத்தி அப்படியே வைக்கக்கூடிய இந்த சர்வதேச சதி இருக்கு இல்லையா, இது நம்ம இந்த இலுமினாட்டிகள் இவங்களுக்கு அடிமையான இந்த மேக்ரோன் வந்து பிரெஞ்சு மக்களையும் கெடுத்து நாசப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்யும்போது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இது ஒரு தீய சக்தி, இந்த தீய சக்திக்கு நம்ம ஓட்டு போட்டோன்னொன்னே இந்த முறை டோட்டலாக மேக்ரானை காலி பண்ணி தூக்கி எறியலைன்னா ஃப்ரெஞ்சு மக்கள் பொருளாதாரத்துலேயும் ரொம்ப கீழ்தங்கி போயிடுவான், வாழ்க்கையிலையும் போயிடுவான், வரலாற்றுலேயும் போயிடுவான், எல்லாத்துலேயும் கலாச்சாரத்துலேயும் சீரழிவாகி போயிடும். மேக்ரோன் இருந்தால் நம்ம வாழ முடியாதுன்ற நிலைமை மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் 2 வருடம் இப்போ எம்பி எலெக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்குது. பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஏற்கனவே வந்து ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இந்த மைய கட்சி தான் இருக்குது, சென்டர் பார்ட்டி. சரியா? அதுக்கு தலைமை யாருன்னா மேக்ரோன், நம்ம தலைவர் மேக்ரோன்னு ஃப்ரெஞ்சு அதிபர். இப்போ என்ன பண்ணுறாப்புனா மேக்ரோனுக்கு வந்து இன்னும் 2 வருஷம் பதவி இருக்கும்போது இந்த எம்பி தேர்தலில் மண்ணக்கவ போகிறாரு. இப்போ எதுக்கு அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ போடுறோன்னா, இப்போ வாக்குப்பதிவு கரெக்டாக முடிஞ்சிருச்சு 8 மணிக்கு. சரிங்களா? ஃப்ரெஞ்சு டயத்துக்கு 8 மணிக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. உடனே என்ன ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் விடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் தான் நைட்லேயே இந்த வீடியோ ஏற்றுறேன், விடிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ரோன் கட்சி வந்து மைய கட்சி படுதோல்வி அடைந்திருக்கும். இது நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு எல்லாத்தையும் அங்கே பேசி அங்கே நடந்துக்கூடிய சர்வே எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் மேக்ரோனுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. மேக்ரோன் கட்சி ஜெயிக்காது. ஏன்னா வலதுசாரி கட்சி கூட்டணி மீண்டும் ஜெயிக்க போகுது, மிகப்பெரிய வெற்றி பெற போகுது. வலதுசாரி தான் ஒருத்தர் வந்து பிரதமராக ஆக போகிறார் அப்படின்றது இப்போ நம்ம இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் இப்போ தான் என்ன போகிறாங்க, இப்போயே நம்ம ரிசல்ட்டை சொல்கிறோம். வலதுசாரி பிரதமர் புதிதாக வரப்போகிறார். இந்த எல்ஜிபிடிக்கு ஒருத்தனை போட்டாங்கல்ல, யார், மேக்ரான் போட்ட ஒரு சாத்தான் 35 வயசில் போட்டாங்க. ஸோ அந்த எல்ஜிபிடியை சேர்ந்தவன் அதோட போங்கு தான் தூக்கிடுவாங்க அப்படின்ட்டுருக்கு. அப்போ பிரதமராக இவர்கள் கட்சி ஜெயிக்கலை அப்படின்னாலே மேக்ரானுக்கு நெருக்கடி, எந்த சட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது. அப்போது ஒரு மேக்ரானோட அதிகாரம் குறைக்கப்படும், தானாக ரிசைன் பண்ணிவிட்டு ஓடணும், இல்லைன்னா ஒரு டம்மி ஜனாதிபதியாக இருந்து மீதி 2 வருஷ காலத்தையும் ஓடி போகணும். அதோட மைய கட்சின்றதுக்கு வச்சு விட்டாங்க சூடு. எதுக்குன்னா இந்த மாதிரி இயற்கைக்கு முரணாக சட்டங்களை கொண்டு வருவது, மக்களை இயற்கைக்கு முரணாக மாற்றுறது, எல்ஜிபிடி ஆதரிக்கிறது. எல்ஜிபிடியை வந்து சர்வதேச அளவில் முதல் பிரதமராக 35 வயசு பையனை பிரதமராக, ஃப்ரான்ஸ்ன்ற ஒரு பெரிய வல்லரசு நாட்டில் 35 வயசில் ஒருத்தர் வந்து பிரதமர். சரியா? அதுவும் அவர் எல்ஜிபிடிக்கு, அதாவது இந்த ஓரினை சேர்க்கையாளன்றதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு வந்த ஒரு ஆளை பிரதமராக போட்ட மேக்ரோனுக்கு மிகப்பெரிய தண்டனை அந்த மக்கள் தரப்போகிறாங்க. இப்போ காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ரோன் இருக்க மாட்டார். மேக்ரோன் ஜனாதிபதியாக இருப்பார்னா 2 வருஷம் அவருக்கு பதவி இருக்குது. ஆனால் அவரோட ஆட்சி இங்கே கீழே கவிழ்ந்துடும். பிரதமரும் போயிடுவாங்க. மைய கட்சியை இதோட நடுவில் குழியில் போட்டு புதைக்கிறாங்க ஃப்ரான்ஸில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். வலதுசாரி தான் ஜெயிக்க போகிறாங்க. இந்த முறை இடதுசாரி ஜெயிக்க மாட்டாங்க, வலதுசாரிகள் ஜெயிக்க போகிறார்கள். அவர்கள் ஒரு கூட்டணியை தனி மெஜாரிட்டி பெரிய அளவில் வரலைன்னா கூட அவர்கள் கூட்டணியை ஆட்சி அமைப்பாங்க, இல்லைன்னா தனி மெஜாரிட்டிலே ஆட்சி அமைக்க போகிறாங்க. இதுதான் ஃப்ரெஞ்சோட எலெக்ஷனோட ரிசல்ட்டு. இப்போ நாங்கள் காலையில் நீங்கள் விடிஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் லீடிங் அப்படின்றத வச்சு நீங்கள் கணிச்சிக்கங்க. நம்ம லீடிங் வர்றதுக்கு முன்னாடி அங்கே தேர்தல் முடிந்து 8 மணிக்கு அங்கே வந்து வாக்குப்பதிவு முடிந்த உடனே இந்த வீடியோ நம்ம போடுறோம். நீங்கள் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் கூட பார்த்துங்க. பிரிட்டன் மாதிரி டிசீஸ் உனக்கு எப்படி வீட்டுக்கு அனுப்பி அதோட படுகொலி பாதாளத்தில் தள்ளி விட்டாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஞ்சு மக்களை துரோகம் செய்து புதுமையை பூத்துறேன்னு சொல்லி எல்ஜிபிடி பூத்துனது மட்டும் இல்லாமல் பென்ஷனை கட் பண்ணது, ஓவர் டேக்ஸு, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு கெடுதலும் கேடு காலத்தையும் செய்த அண்ணன் மேக்ரான்னு இன்றைக்கி நைட்டோட அவரோட நிம்மதி இழந்துடும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து என்னென்னா ஃப்ரான்ஸில் இப்படி தான் போயிட்டு இருக்குது, மிகப்பெரிய கலவரம். இந்த 2 வருஷத்தில் 5 பிரதமர் மாற்றிருக்காங்க. ஏற்கனவே மேக்ரோன் என்ன பண்ணார்னா மைய கட்சின்னு வச்சு ஜெயிச்சு
தொங்கல் ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி. இப்போ நம்ம ஜி இருக்கார்ல, அந்த மாதிரி கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி மக்கள் வந்து மேக்ரான் மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு. ரெண்டு டேர்முக்கு முன்னாடி மேக்ரான் பெரிய கடவுளாக தெரிஞ்ச அவங்களுக்கு. இப்போ மேக்ரான் அடித்து துரத்துற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்க்கட்சியெல்லாம் வந்து சும்மா ஆதரவளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேக்ரான் என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு பிரதமராக இருந்தாலும் ஜம்ப் அடித்து ஜனாதிபதி ஆகிட்டார். ஏன்னா ஜனாதிபதி பதவின்றது 4-5 வருஷம் அப்படி நிம்மதியாக இருக்கலாம், எவனும் கேட்க மாட்டானாலும் ஜனாதிபதி ஆகிட்டு நம்ம இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 2 பேரை வச்சார்ல, அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை போயிருக்காரு. இப்போ முந்தா நாள் ஒரு பிரதமர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து வந்து என்னென்னா, வயதான ஒரு பெண்மணியை போட்டு பார்த்துட்டாரு, ஒரு எல்ஜிபிடிக்கு போட்டு பார்த்தாரு, அது வேலைக்கு ஆகலை. அதுக்கு ஒரு வயதான மனிதரை போட்டு பார்த்தாரு, அதுக்கு வேலைக்கு ஆகலை. இப்போ ஒரு இளம் பெண்ணை இறக்கலாமா, ஒரு இளைஞனை இறக்கலாமான்னு அடுத்து யோசிச்சுட்டு இருக்காரு. மக்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணாலும் ஒழுங்காக ஓடி போயிரு, இல்லைனா அடித்து துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லி மேக்ரானை மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்ருக்காங்க. மேக்ரான் பதவி விலகலைன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்காங்க தேர்தலுக்கு, அதாவது எம்பி தேர்தலுக்கு. மேக்ரான் பதவி இல்லைன்னா, பதவி விலகலை அப்படின்னா நேபாள் மாதிரியான விவகாரங்கள் அங்கே நடத்துகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரான்ஸில் அவ்வளோ சீக்கிரம் நேபாள் மாதிரி சில்லறத்தனமாக பண்ணிட முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ளது. போலீஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அங்கே வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் மக்கள் புரட்சி அப்படின்னு எழுந்திரிச்சிட்டா, அது ஃப்ரான்ஸாக இருந்தானா ஜெர்மனாக இருந்தானா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி புரட்சி நடந்திருக்கு. ஸோ இப்போ விரைவில் ஜெர்மனியில் புரட்சி நடக்குதா, இல்லை மேக்ரான் ஓட போகிறாரா அப்படின்றத இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். நிச்சயம் மக்கள் வந்து மேக்ரானை விரட்டாமல் விட மாட்டாங்க போல். இது 5வது போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மேக்ரான் தான் குறி ஃப்ரெஞ்சு மக்களுக்கு. மேக்ரான் வெளியே போகணுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க. எனவே இந்த சென்டர்ன்ற பேரில் ஏமாற்றி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விஜய், அப்புறம் அந்த சீமானு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஜேபியில் அண்ணாமலை எல்லாமே எப்படி பண்ணிவிட்டு கடைசியில் ஊரடிச்சு உலையில் போட்டு போயிடுவாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஊரடிச்சு உலையில் போட்டவர் தான் அந்த மேக்ரான் மைய கட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ மேக்ரான் இன்னும் 2-3 நாளில் துரத்திடுவாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம. ஆனால் மேக்ரான் என்ன பண்ணுறாரு, புது பிரதமர் 6வது ஒரு பிரதமரை 2 வருஷத்தில் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மக்கள் கொதிச்செழுந்துட்டாங்க, எதிர்க்கட்சிகளும் கொந்தளிச்சு போயிருக்காங்க, ஆட்சியை கழிச்சிட்டு தேர்தல் நடத்துன்றாங்க. ஸோ இது 2 நாளில் தெரிஞ்சுட்டு மேக்ரான் ஊரை விட்டு ஓடுறாரு. மேக்ரான் ஊரை விட்டு ஓட மாட்டார், பதவி விட்டு விலகிடுவார். இந்த மாதிரிலாம் தீ வச்சு கொடுக்க முடியாதாங்க, கொஞ்சம் இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறதுனால. எனவே துரத்திடுவாங்க கட்டாயம் மேக்ரானும் நம்ம எதிர்பார்க்குறோம். 2-3 நாளில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.